பிரைஸ் லார்ட். கத்த நல்லவர். வாலிபனே எழுந்திரு. இந்த சிறப்பு யுத்த ஜபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த கடைசி நாட்களிலும் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றும் பொழுது அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆமென். இந்த கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் வாலிபர்கள் மேலே ஊற்ற அவர் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த நாட்களில் வாலிபர்கள் எழும்ப வேண்டும், வாலிபர்கள் உயிரடைய வேண்டும். ஆமென். ஸோ அதற்காகத்தான் இந்த ஜெபம். இந்த நாட்களிலும் கூட நம்ம இப்போ தொடர்ந்து ஒரு 5 காரியங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். கத்த நல்லவர். 2 குறிப்பு தேசத்தின் வாலிபர்களுக்காக. 3 குறிப்பு சபைகளில் இருக்கிற வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கத்தர் இந்த ஜெபத்தின் மூலமாக தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை அவர் கொடுக்க வேண்டும். ஒரு உயிரடைதல் சபைகளுக்குள்ளாக இருக்கிற வாலிபர்களுக்குள்ளாக உண்டாக வேண்டும். கத்தர் நல்லவர். ஆமென். நாம் அதற்காக தொடர்ந்து இந்த 5 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதிலை தருகிறவராய், விடுதலையை தருகிறவராய், அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த காரியங்களுக்காக, ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை கூட நாம் ஏறெடுப்போம். தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுதும் கூட வாலிபனை எழுந்திரு அப்பா என்கிற தலைப்பில் நாங்கள் வாலிபர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க. சுயமெல்லாம் சாம்பலாகட்டும். ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் ஆவியானவர் நடத்துங்கப்பா. நீங்கள் நடத்துங்கப்பா. ஆமென். நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களை வழி நடத்தும். எல்லா அந்த ஜெபத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இதில் உங்கள் நாமமே மகிமைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். முதலாவது, நாம் தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், நம் தேசத்தில் சுமார் 85% வாலிபர்கள் குடிப்பழக்கத்திற்கும் புகைப்பிடிக்கிறதுக்கும், அதாவது குடிப்பழக்கத்திற்கு, அதுக்கப்புறம் புகைப்பிடிக்கிறது, கஞ்சா, இப்படிப்பட்டதான போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். ஆமென். நம்மளுடைய தூத்துக்குடி பட்டணத்தில் கூட பார்த்தோம்னா இருக்கிற எல்லா பகுதிகளிலும், அது மாத்திரமல்ல தமிழ்நாடில், இந்தியா லெவலில் பார்த்தோம்னா அதிக இடங்களில் இப்போ நம்ம சமீபத்தில் கர்த்தர் நல்லவர் அநேக இடத்துல இந்த போதை பழக்கத்தை விற்கிறவர்கள், அந்த கும்பல் எல்லாம் சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னும் நம்ம அதிகமாக இதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். தேசத்தின் வாலிபர்கள் இந்த பாவ பழக்கத்திலிருந்து, இந்த போதை பழக்கத்திலிருந்து அவர்கள் முற்றிலுமாய் விடுதலை பெற வேண்டும். கவர்மெண்ட் இதற்கான நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பார்த்தோம்னா இதில் 30% மேற்பட்டவர்கள் இளம் பெண்களாம். ஆமாம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பெண்களும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, அதிகமாய் குடிக்கிறவர்களை நம்ம பார்க்க முடியுது. கடந்த நாட்களில் நம்ம ஒரு வீடியோவில், சோசியல் மீடியாவில் பார்த்தோம்னா ஒரு இளம் பெண் குடித்து விட்டு ரோட்டில் அதிகமாக தள்ளாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பார்த்தோம்னா வேதனையான காரியமாக இருக்கிறது. மற்றவங்களுக்கு இது ஆச்சரியமாக, இது கேலித்தனமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு இது ஒரு வேதனையான காரியங்கள். இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலுமாய் ஒரு விடுதலை பெற வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளில் அவருடைய விடுதலையை விளங்க பண்ணுவாராக. இன்றைக்கும் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வாலிபர்கள் மத்தியில் காணப்படுகிற போதை பழக்கத்திலிருந்து கர்த்தர் ஒரு முழுவதுமான, ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலையை கொடுக்கும்படிக்காக எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோமா. தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. 85% வாலிபர்கள் ஆண்டவரே குடிப்பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமையாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. கிட்டத்தட்ட 30% மேற்பட்டவர்கள் இளம் பெண்களாயிருக்கிறார்களே. இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாலிபர்களுக்கு இறங்குங்கப்பா, எங்கள் வாலிபர்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் நீர் எழுந்திருக்க பண்ணுவீராக, நீர் உயிரடைய பண்ணுவீராக. இந்த பாவத்தில் மரித்து போய் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளாக ஒரு விடுதலை கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு விடுதலை கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடாபாலா ஷகடா துடாபாலா நாமனா. எங்க தேசத்தின் முழுவதுமாய் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்குள்ளாக ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க வாலிபர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. எங்க வாலிபர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்க வாலிபர்கள் மனம் திரும்ப கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் இறங்கினால்தான் விடுதலை, நீங்க இறங்கினா தான் அற்புதம், நீங்க இறங்கினாதான்ப்பா விடுதலை. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா நீர் அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திர வாலிபர்களுக்குள்ளாக காணப்படுகிற இந்த போதை பழக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் குறையட்டும் ஆண்டவரை. இதற்கு பின்பாக இருந்து செயல்படுகிற எல்லா ஆண்டவரே இந்த போதை பழக்கத்தை ஆண்டவரே அப்பா தூண்டுகிற எல்லா ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிற தயவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு அப்படியே செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிற காரியங்கள் என்னவென்றால் ஸ்தோத்திரம், அநேக வாலிபர்கள் ஆமென் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வாலிபர்கள் நியமித்த காலத்திற்கு முன்பாகவே தங்கள் ஜீவனை தானே மாய்த்து கொள்ளுகிற ஆமென் அவர்கள் ஆமென் மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் ஆமீன் ஒரு பக்கம் காதல் தோல்வி, ஒரு பக்கம் படிப்பில் சரியான ஒரு படிப்பு வரல, ஒரு பக்கம் பார்த்தோம்னா குடும்பத்தின் சூழ்நிலை, குடும்பத்தினுடைய கடன் பாரங்கள், குடும்பத்தை பார்க்கும் பொழுது அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல, தாய் தகப்பன் சரியில்லை. இப்படிப்பட்ட காரியத்தினால என்ன பண்ணுறாங்க, அவங்க தற்கொலைக்கு நேராக அவங்க செயல்படுகிறாங்க. இதற்கு பின்பாக இருந்து செயல்படுகிற தற்கொலையின் நாவி, இதை நம்ம கட்டப்பட நம்ம ஜெபிக்க வேண்டும். நம் தேசத்தில் சிறு பிள்ளைகள்னாலும் சரி பாருங்கள், வரப்போகிற இந்த 12th எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, இந்த அடுத்த 10th எக்ஸாம் இப்போ தொடங்கியிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு டீனேஜ் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கணும். யாரும் இந்த படிப்பின் தோல்வி நிமித்தமாக யாரும் தவறான எண்ணங்களுக்கு, தற்கொலையின் எண்ணங்களுக்கு அவங்க போய்விடக்கூடாது. பாருங்கள், அப்போ வாலிபர்கள் மத்தியில் காணப்படுகிற இந்த தற்கொலை நாவிகள் கட்டப்பட வேண்டுமென நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு கஷ்டத்திற்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் தற்கொலை தீர்வே ஆக முடியாது. உண்மைதானே? அது தீர்வு அல்ல. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் அவங்க மேலே இறங்கணும், அவருடைய பிரசன்னம் இறங்கணும், அவருடைய ரட்சிப்பு ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். ஸோ நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா தற்கொலை நாவிகள் கட்டப்பட நம்ம ஜெபிக்க போகிறோம். வாலிபர்கள் மத்தியில் காணப்படுகிற எல்லா தற்கொலை நாவிகளை நம்ம கடிந்து கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? கண்களை மூடி அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போமா? நம்ம வீட்டில்
ஒரு வாலிப பிள்ளைகள் இருந்தால் நம்ம எப்படி ஜெபிப்போம், அதே மாதிரி தான் எல்லா வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இங்கே வாலிபர்கள் மத்தியில் செயல்படுகிற ஆமீன் அவர்களை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுகிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ரபா ஷகத ரபா கதுடா பாபானா ரபா கதலபா கதுடா பாபானா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. எல்லா வாலிபர்களுக்குள்ளாக ஆண்டவரே ஆமென் கிரியை செய்கிற அந்த பொல்லாத தற்கொலை ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதே அந்த தற்கொலையின் எண்ணங்கள் அவர்களை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, அப்பா மன பாரங்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தோல்வியோ இந்த தற்கொலைக்கு இது இல்லை ஆண்டவரே. அப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற நீங்கள் பேசுங்க, அந்த எண்ணத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க, விடுதலையை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. அப்பா ஆச்சரியமான காரியங்களை நீர் செய்ய வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. வரப்போகிற இந்த 12th எக்ஸாம் ஆண்டவரே, அப்பா அந்த 10th எக்ஸாம், இப்படிப்பட்ட எக்ஸாம்லாம் அப்பா நடந்து கொண்டு இருக்குது சுவாமி. அப்பா இதற்கான ரிசல்ட் வரும் பொழுது ஆண்டவரே, எந்த ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திர துயரமான சம்பவத்தை நாங்கள் கேள்விப்படவே கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இப்பொழுதே நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆவிகளை நாங்கள் கடிந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த ஒரு வாலிபர்களும் தவறான முடிவை ஆமீன் அப்பா அவர்கள் எடுக்கக்கூடாதபடி கர்த்தர் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா தற்கொலை ஆவிகள் நிர்மூலமாகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா தற்கொலை ஆவிகளை கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு அவர் சுட்டரித்து விட்டார். ஆமேன் ஆமேன். விசுவாசிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். இப்பொழுதும் கூட நம்ம திருச்சபையின் வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன், அல்லேலூயா. திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமேன். ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கொண்டு உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சபையில் இருக்கிற வாலிபர்கள் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆமேன். அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அவங்க எப்படி உயிர்ப்பிக்கப்படணும்னா, பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அபிஷேகத்தை ஆமேன் ஆமேன். இந்த நாட்களில் திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள் தேவனுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆமேன் அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமேன். இன்றைக்கு வாலிபர்கள் சில காரியங்களை விழுது போகலாம். சில காரியங்களை அவங்க சீரியஸாக பண்ணாமல் இருக்கலாம். ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம். பைபிளுக்கு சபைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அபிஷேகம் அவர்களுக்குள்ளாக வெளிப்படும் பொழுது, அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபமாக்கப்படுதல் உண்டாகுகிறது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுகிறதை நாம் பார்க்க முடியும். ஸோ இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஆமேன் ஆமேன். எங்கள் திருச்சபையில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய அக்னி அபிஷேகம் இறங்கணும். இப்படி தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் ஆமேன் அவர் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிரடைய செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜோமனுமா இந்த காரியத்திற்காக ஆண்டவரே, இப்பொழுதும் கூட சுவாமி ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் வருகிறோம்ப்பா. ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற வாலிபர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த நாளில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே அப்பா உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே, அபிஷேகத்தினால் உயிர்ப்பிக்கப்படட்டும். அப்பா உலர்ந்து போய் இருக்கிற ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா
ஸ்தோத்திரம் ஆண்டவர். குளிராக இருக்கிற வெதுவெதுப்பானோடு அப்பா இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமென நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா வாலிபர்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு எழுப்புதல் அக்கினியை கர்த்தர் போட வேண்டுமென நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விட முடியாத பாவத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை கொடுங்க, விடுதலையை கொடுங்க, விடுதலையை கொடுங்கப்பா, விடுதலையை கொடுங்கப்பா. சபைகளில் வாலிபர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும் 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 இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்ப வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே நீர் உயிரடைய செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி ஊற்றப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். சபையில் உள்ள வாலிபர்கள் ஜபத்திலும் வேத வசனத்திலும் பரிசுத்தத்திலும் தேறினவர்களாக இருக்கணும். ஆமேன். அவர்கள் தேறினவர்களாக இருக்கணும். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு ஆமேன் அவர்களுக்கு ஜபத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை இல்லை. ஆமேன். வசனத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை இல்லை. ஆமேன். அநேக திருச்சபைகளுக்கு போகும் பொழுது ஆமேன் பார்க்கும் பொழுது அநேக வாலிபர்களுடைய கைகளில் ஆமேன் வேதம் இல்லாததை குறித்ததான ஆமேன் வேதம் இல்லாததை பார்க்கும் பொழுது ஒரு வேதனையான காரியமாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கும் ஆமீன் வாலிபர்கள் சபைக்குள்ளாக வரும் பொழுதே அவர்கள் வேதத்தை சுமந்து கொண்டு வரணும். ஆமீன். வேதத்திற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தில் அவர்கள் ஆமீன் நிலை நிற்க வேண்டும். அதை அவர்கள் வாஞ்சிக்க வேண்டும். ஸோ இந்த காரியங்களில் அவர்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன். அவர்களுக்குள்ள ஒரு உயிரடைதல் உண்டாகணும். கர்த்தர் நல்லவர். ஸோ இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிற ஆண்டவரை எங்கள் சபையில் இருக்கிற வாலிபர்கள் மேலே ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க, வேத வசனத்தின் ஆவியை ஊற்றுங்க, பரிசுத்தத்தின் ஆமீன் அபிஷேகத்தை ஊற்றுங்க என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு அவர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். இந்த 4வது ஜெப குறிப்புக்காக ஆண்டவரே ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆமென். அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு சபையில் இருக்கிறதான எல்லா வாலிபர்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென் ஆமென். ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. வாலிபர்களுக்குள்ளாக ஒரு ஜெப அக்கினியை போடுங்க. ஜெப அக்கினியை போடுங்க. ஜெப அக்கினியை போடுங்க. ஆண்டவரே வாலிபர்கள் இணைந்து ஜெபிக்கிறவர்களாக எழும்பட்டும் சபைகளில். ஆண்டவரே ஒரு ஜெப அக்கினியை போடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு ஜெப அக்கினியை கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றுவீராக. உடாபா ராஷா கதல நமனா ரேபா கதல கதுடா தடல நமனா. ஒரு ஜெப அக்கினி, ஒரு ஜெப அக்கினி, ஒரு ஜெப அக்கினியை, ஒரு ஜெப அக்கினியை கர்த்தருடைய ஆவியானவர் போடுவீராக. ஆமென் 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 ஆமென். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே வசனத்தினால உயிர்ப்பிங்கப்பா. ஒவ்வொரு வசனத்தில் உயிர்ப்பிக்கப்படணும்ப்பா. உம்முடைய வார்த்தையால் உயிர்ப்பிக்கப்படணும்ப்பா. ஆமென் 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 ஆமென். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தன் வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறதுனால் தானே. இன்றைக்கு அப்பா உம்முடைய வார்த்தையை அப்பா வாலிபர்கள் காத்து கொள்ளணும். வாலிபர்கள் காத்து கொள்ளணும். கிருபை செய்ங்க, கிருபை செய்ங்க. வாலிபர்கள் காத்து கொள்ளணும்ப்பா. வாலிபர்களுடைய வார்த்தையை காத்து கொள்ளணும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உங்க வார்த்தை ஒளிந்து போகாது என்று வேதம் சொல்லுகிறது உண்மைதானே. ஆண்டவர் அந்த வார்த்தையை ஆண்டவர் அப்பா எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையை, எங்களை கட்டுகிற வார்த்தையை அப்பா ஆண்டவர் வாலிபர்கள் விடக்கூடாது ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவர் சபைகளுக்குள்ளாக வரும் பொழுது அவர்கள் வேதத்தை சுமந்து கொண்டு வரணும் ஆண்டவரே. அப்பா வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்டவரே. வேதத்தை நேசிக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா.
அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா எங்கள் வாலிபர்கள் பரிசுத்தத்தில் வளரணும்ப்பா, பரிசுத்தத்தில் வளரணும்ப்பா, பரிசுத்தத்தில் வளரணும்ப்பா. ஆமீன். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது போல, ஆமீன், ஒவ்வொரு வாலிபர்களும் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும், பரிசுத்தமானதை பார்க்கட்டும், பரிசுத்தமானதை சிந்திக்கட்டும், பரிசுத்தமானவைகளை பேசட்டும் ஆண்டவரே, பரிசுத்தமானவைகளை செய்யட்டும் ஆண்டவரே. இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. ஒவ்வொருவருக்கு கர்த்தர் இரக்கம் செய்யுங்க அப்பா. இன்னைக்கு ஒரு பரிசுத்தத்தின் அபிஷேகத்தை ஒவ்வொரு சபைகளில் இருக்கிற வாலிபர்கள் மேல போடுங்க, 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 போடுங்க. அப்படிப்பட்ட ஒரு தாகம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. 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 அப்பா ஒரு உயிரடைதல் உண்டாகட்டும், ஒரு உயிரடைதல் உண்டாகட்டும், ஒரு உயிரடைதல் உண்டாக வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் இவர்கள் மாற கர்த்தர் கிருபை செய்கிற தயவுகளுக்காக நன்றி. அப்படியே எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அப்படியே செய்கிற எல்லா தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த கடைசி நாட்களில் வாலிபர்கள் ஆமீன் எலியாவை போல, எலிசாவை போல, தானியேலை போல, சாத்ராக், மேசேக், ஆபேத்நேகோ என்பவர்களைப் போல ஒரு வைராக்கியமாய் ஜீவிக்க வேண்டும். ஆமீன். அவர்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆமீன், அவர்கள் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமீன். இன்னைக்கு அவங்க படிக்கிற இடத்துக்கு அவங்க போகும் பொழுது, இன்னைக்கு வேலை செய்கிற வாலிபர்கள் ஆமீன் அந்த இடத்துக்கு போகும் பொழுது, ஆமீன், அவர்களுடைய அக்கினி, அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த இயேசுவின் ஆமீன் வெளிச்சம் அது மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும். ஸோ இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இல்லை. இன்னைக்கு அநேகர் உலகத்திற்கு ஒத்து போய் இருக்கிறார்கள். ஆமீன். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டானா அவன் கூப்பிடும் பொழுது நானும் வரேன் இப்படி என்கிறதான எண்ணம், அந்த ஒரு வைராக்கியம் இல்லை வேண்டாம், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இது வேண்டான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இன்றைக்கு இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வாலிபர்கள் மத்தியில் இல்லை. அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மையில் விழுந்த கடமை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கையை, ஜீவியத்தை ஆண்டவரே எங்கள் வாலிபர்களுக்குள்ளாக நீங்கள் போடுங்கப்பா. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே ஸ்தோத்திரம். ஷாபா கராபா கது ரபாபனா ரே கதலா கது டதடபலா டமனா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக அப்பா, ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. சாத்ராக், மேசேக், ஆண்டவரே எலியா, எலிசா, ஆண்டவரே தானியேலை போல ஆண்டவரே வைராக்கியமாய் ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்கப்பா. என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உமக்காக நிற்க, உம்மை மேன்மை பாராட்ட ஆண்டவரே, பரிசுத்தத்தை இழந்து போகாதபடி ஆண்டவரே, கிருபை இழந்து போகாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அற்பமாய் எண்ணாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொருவருக்கும் உணர்வை கொடுங்கப்பா. இனி ஒரு வாழ்க்கை அது இயேசுவுக்கு மாத்திரம்தான் என்கிற ஒரு வைராக்கியத்தை எங்க வாலிபர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கடைசி நாட்கள் நம்முடைய வருகைக்கு எல்லா வாலிபர்களும் ஆயத்தப்படணும் ஆண்டவரே. மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தட்டும். அவர்கள் போகிற இடத்துலலாம் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். மற்றவர்களுக்குள்ள ஒரு தொடுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு இவர்கள் மூலமாய் பிரகாசிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே எல்லா வாலிபர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்குள்ளாக ஒரு எழுப்புதலின் அக்கினியை ஒரு உயிரடைதலை கர்த்தர் வைக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தை வெறுக்கட்டும், பரிசுத்தத்தை விரும்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வீணான பேச்சுகளை தவிர்க்கட்டும், ஜெபத்தை அதிகமாய் விரும்பட்டும், உம்மோடு பேசுகிறதை விரும்பட்டும்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா எல்லா வாலிபர்கள் மேல அப்படிப்பட்ட ஒரு அக்கினியை அப்பா நீர் போடுகிற தயவுகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை இந்த 5 ஜெப குறிப்புகளுக்கும் ஜெபிக்க நீங்கள் கிருபை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் எங்கள் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ததற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த ஒரு தடவை மாத்திரம் தான் ஜெபிக்கணுமானா இல்லை, தொடர்ந்து வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் வாலிபர்களை கொண்டு தேசத்தில் பெரிய காரியங்களை வரும் நாட்களில் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.